12th standard students, நம்மளோட half yearly exam preparationோட லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஃபைனலி நம்ம கொடுக்க போறது இந்த பிசிக்ஸ் எக்ஸாம் தான். பிசிக்ஸ் எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் ஆல்மோஸ்ட் 2 நாளா பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயோ குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் அதிக டைம் கிடைச்சிருக்கு. அப்ப இதுவரை நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டீங்களா? அண்ட் அதோட சேர்த்து வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போகுது. உங்களுக்கு நான் 2 கொஸ்டின் பேப்பர் அப்படியே அனலைசிஸ் பண்ணி ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாம அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா ஒரு பேப்பர் கம்ப்ளீட்டா ஈஸியா இருந்துச்சு, நிறைய புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. பட் இன்னொரு செட் ஆஃப் பேப்பர் பார்க்கும்போது நிறைய புக் இன்சைட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்மளே நம்மள அறியாம ஒரு சில டைம் மாத்தி ஆன்சர் எழுதிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிப் ஏரியா கேட்டிருக்காங்களா இல்ல ஸ்கிப் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா, கேர்ஃபுல்லா நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். அடுத்தது ப்ராப்ளம்ஸ். சோ ப்ராப்ளம்ஸ் பொறுத்தவரை அதுக்காக தான் இந்த வீடியோவே ஃபார்முலா ஷீட் அப்படியே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணியாச்சு. சோ இன்னும் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு இப்பயே மெசேஜ் பண்ணுங்க. சோ 9005504499. சோ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வாங்கிக்கோங்க. சோ அதுக்குள்ள நம்ம ஆல்ரெடி எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு. எப்படி இருக்க போகுது இந்த ஃபார்முலா ஷீட்? உங்களுக்கு தேவையான எல்லா சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இதுல இருக்கு. இது லாஸ்ட் மினிட்ல நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே சூப்பரா எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ணிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டிவா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, உங்களுக்கு 1 மார்க்ல இல்ல 2 மார்க் கம்பல்சரியில ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது, அதே மாதிரி 3 மார்க் கம்பல்சரியில ப்ராப்ளம் வரப்போகுது. இதையும் தாண்டி ஹாஃப் இயர்லி ஏன் ட்விஸ்ட், ஏன் அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களை பார்க்க சொன்னேன், 5 மார்க்கோட ஏதோ ஒரு சப்டிவிஷன்ல கூட உங்களுக்கு கம்பல்சரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டலாம். அப்ப ப்ராப்ளம்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்த தடவை கொடுத்துதான் ஆகணும். இதே செட் ஆஃப் பேட்டர்ன் தான் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஹாஃப் இயர்லி இப்ப நீங்க கொடுத்த எக்ஸாம்ல வச்சு கொஞ்சம் அலர்ட் ஆயிருப்பீங்க. மேத்ஸ் பேப்பர் பார்த்திருப்பீங்க, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பேப்பர் பார்த்திருப்பீங்க, பயோ ஸ்டூடெண்ட்ஸ் பயோ பேப்பரும் பார்த்தாச்சு. நிறைய வந்து கொஞ்சம் வந்து நம்மள ட்விஸ்ட் பண்ற மாதிரி, நம்மள யோசிக்க வைக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. பிசிக்ஸ்ல தாராளமா நீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். அப்ப நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர் வீடியோவை மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போயிடுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் கீழே பின் பண்ணியும் வைக்கிறேன். ஓகே, சோ அதை தாண்டி கம்பல்சரி கொஸ்டின் இந்த தடவை நமக்கு எங்க இருந்து கேட்க போறாங்க. சோ ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 2019ல எந்தெந்த சாப்டர்ஸ் இருந்து கேட்டிருக்காங்க, அது என்ன மாதிரி கொஸ்டின், நீங்க அழகா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போயிடுங்க. இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். சோ அதே மாதிரி அடுத்தது 2020ல எந்தெந்த சாப்டர்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, 4th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க, 3rd சாப்டர்ல இருந்து வந்திருக்கு, 2nd and 10th சாப்டர். சோ 4 சாப்டர்ஸோட ப்ராப்ளம் இங்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பாருங்க சாப்டர் 1, 3, 7, 9 ஒவ்வொரு தடவையுமே வந்து நமக்கு 2 மார்க் இருக்கட்டும் 3 மார்க் இருக்கட்டும் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஒரு 4 சாப்டர் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. அடுத்தது பாருங்க 2021லயும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டர், 3rd சாப்டர், 7th and 9th சாப்டர். நெக்ஸ்ட் அதே மாதிரி 23 பப்ளிக்ல பார்க்கும்போது 2nd சாப்டர்ல இருக்கு 7th சாப்டர், 10th and 9th சாப்டர். அண்ட் அதே பார்த்தா தான் அடுத்த வருஷமும் வந்துச்சு. அதாவது இப்ப முடிச்ச பப்ளிக் 2024ல கேட்டீங்க அப்படின்னா 4th and 6th சாப்டர்ல இருந்து கூட கேட்டிருக்காங்க. சோ ரேண்டமா நமக்கு எந்த சாப்டர்ஸ்ல இருந்து வேணா கொஸ்டின்ஸை கேட்கலாம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்முலா ஷீட்டை எடுத்துக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை முதல்ல ரீகால் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது எல்லா சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டு போயிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம சாப்டர் வைஸ் ஓகேவா எந்தெந்த ப்ராப்ளமை கண்டிப்பா பார்க்கணும், எக்ஸாம்பிள்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி எக்ஸசைஸா இருக்கட்டும். சோ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருங்க. சோ அழகா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி அடுத்தது சோ நெக்ஸ்ட் வால்யூமோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். சோ ப்ராப்ளம்ஸை நீங்க இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை ஒரு தடவை அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா அப்படினால கூட that is more than enough. ஏன்னா தியரி பார்ட் படிக்கும் போதே ஓரளவு நம்ம ரீகால் பண்ண முடியும் ஃபார்முலாஸை. அது தாண்டி இந்த ஃபார்முலா ஷீட்டை வச்சு ஃபுல் ரீகால் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours எடுத்துக்கோங்க, சால்வ் பண்ணி பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ இது போக நமக்கு வேற என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் மறக்காம இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, 9005504499. So what else help you need? உங்களுக்கு தேவையான டாப் 5 மார்க்ஸ் இருக்கட்டும், டாப் 2-3 மார்க்ஸ் இருக்கட்டும், லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கட்டும், இது எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர் ரொம்ப 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 முக்கியம். ஸோ கொஸ்டின் பேப்பரை மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போயிடுங்க. அதுலதான் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல பேப்பர்ஸ் எப்படி எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். ஸ்டில் வி ஹேவ் டைம். ஆல் தி பெஸ்ட்.